ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அதாவது இறுதிய புஷ்பாவுடைய பயோகிராபி அப்படின்ற புத்தகத்திலிருந்து எப்படியெல்லாம் இந்த யஜ்யம் வளர்ந்திருக்கிறது பாருங்கள். வசதியான குடும்பத்தை விட்டு இந்த யஜ்யத்தில் அற்புதமாக பாபாவை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார் தாதி ராஜயோகினி, தாதி இறுதிய புஷ்பா அவர்கள். நேற்று கூட நாம் பார்த்தோம், 14 ஆண்டுகள் தவ வாழ்க்கையை வாழ்ந்து பிறகு சன்னியாசிகள் எப்படி பாபாவுடைய சேவைக்காக அழைத்தார்கள் என்று இன்றைக்கு நாம் பார்க்கலாம். சித்தாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, மாநிலம். அங்கே ஒரு சாது சன்னியாசி வந்தார். அந்த சன்னியாசிக்கு ராஜயோக பாடத்தை கற்பிக்கும்படி பாபா தாதி இறுதிய புஷ்பாவிடம் சொன்னார். அப்போ தாதி அவர்கள் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் ஆத்மா, பரமாத்மா, கல்ப மரம், அதாவது சிருஷ்டியினுடைய சக்கரத்தும், திருமூர்த்தி, இது போன்ற அடிப்படை ராஜயோக பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் அந்த சன்னியாசிக்கு. அப்போ அவர் எல்லாம் கேட்டு விட்டு புறப்படும் முன்பாக அந்த சன்னியாசி பாபாவிட சொன்னார், தயவு செய்து சித்தாப்பூருக்கு யாரையாவது அனுப்புங்கள், அந்த ஊருக்கு ராஜயோக ஞானத்தை பரப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த ஊருக்கு சென்றவுடன் உங்களுக்கு தந்தி டெலிகிராம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். யாரு? அந்த சன்னியாசி. சிறிது நாட்களுக்கு பிறகு சித்தாப்பூரிலிருந்து அவர் 2 தந்திகளை அனுப்பினார் பாபாவிற்கு. அதன் பிறகு பாபா அனைவரிடம் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சித்தாப்பூருக்கு செல்ல தயாராக இருங்கள். ஒருவேளை உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் கையை உயர்த்த வேண்டாம். சித்தாப்பூருக்கு செல்ல தயாராக இருப்பவர் கையை தூக்குங்கள் அப்படின்னு கேட்டார். ஆனால் பாபா கேட்டவுடன் அங்கு யாரும் கையை உயர்த்தவில்லை. அப்பொழுது தாதி இறுதி புஷ்பா அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்க தயாரானார். ஆனால் மறுநாளே தீபாவளி இருக்கிறது. அன்று பிரம்மா பாபாவையும் மம்மாவையும், அதாவது நாராயணர் மற்றும் மகாலட்சுமி அந்த அலங்காரத்தில் அலங்கரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது மறுநாள் தீபாவளி கொண்டாட்டம். இதையெல்லாம் சிந்தித்த பாபா தாதி இறுதிய புஷ்பாவிடம் கேட்டார், குழந்தாய், அந்த சன்னியாசிக்கு பாடம் எடுத்தது நீதான். அதனால நீயே சென்று அந்த சேவையை வலுப்படுத்துவது நல்லது அப்படின்னு சொன்னார். யாரிடம்? தாதி இறுதிய புஷ்பாவிடம். சரி, அவர் என்ன சொன்னார்? நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பாபா உடனே கேட்டார் ஒரு கேள்வி, குழந்தாய், நீ மனப்பூர்வமாக சொல்லவில்லை, நீ வாயால் மட்டும்தான் தயார் அப்படின்னு சொல்கிறாய் அப்படின்னு பாபா கேட்டார் தாதி இறுதிய புஷ்பாவிடம். அதனால உனக்கு 35 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் தாதி இறுதிய புஷ்பாவுடைய உள்ளத்தில் வீர உணர்வு எழுந்தது. 100க்கு 100 மதிப்பெண் பெற வேண்டும் அப்படின்ற உறுதியுடன் அவர் இருந்தார். பிறகு பாபா சொன்னார், நான் முழு மனதுடன் மகிழ்ச்சியாக செல்கிறேன் அப்படின்னு பாபாவிடம் தாதி இறுதிய புஷ்பா அவர்கள் சொன்னார். அதாவது மனத்தின் கண்ணாடியை போல அனைத்தையும் அறிந்த பாபா மகிழ்ச்சியுடன் திரும்ப சொன்னார் தாதி இறுதி புஷ்பா அவர்களிடம், அந்த குழந்தையிடம், குழந்தாய், இப்பொழுது உனக்கு 100 மதிப்பெண்கள் கிடைத்து விட்டது. அதனால இப்பொழுது நீ உடலுடனும் மனதுடனும் சித்தாப்பூருக்கு செல்கிறாய் அப்படின்னு சொன்னார். இப்படியாக தாதி இறுதிய புஷ்பாவுடைய முதல் யோக யாத்திரை ஒரு உயர்ந்த
அந்த தியாக உணர்வுடன் தொடங்கியது. மறுநாள் தீபாவளி கொண்டாட இருக்குது. ஆனால் சித்தாபூருக்கு கிளம்பி விட்டார். அவர் மலையிலிருந்து இறங்கி ரயில் சித்தாபூருக்கு புறப்பட்டார். எந்த மலை? ஆரவல்லி மலையிலிருந்து, பாண்டவ. அந்த சந்நியாசி அவரை அன்புடன் வரவேற்று நடந்து ஒரு கோவிலுக்கு கூட்டி சென்றார். தாதி இருதய புஷ்பாவை ஒரு காலியான அறையில் தங்க வைத்துவிட்டு அந்த சந்நியாசி 3 நாட்களுக்கு காணாமல் போய்விட்டார். அந்த விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அனுபவம், சித்தாபூரில் ஏற்பட்ட அனுபவம். அப்போ தாதி இருதய புஷ்பா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் வெளி உலகை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. அது மட்டும் அறியாமல் வாழ்ந்திருக்கின்றார், எல்லா தாதிமார்களும் சரி. அந்த அறையில் அவர் 3 நாட்கள் உணவு இல்லாமல் இருந்தார். என்ன செய்ய வேண்டும், யாரிடம் என்ன கேட்க வேண்டும் என்பது கூட தெரியாத அளவிற்கு அவருடைய மனம் மிகவும் கள்ளங்கபடம் என்று சொல்லலாமா, இல்ல அப்பாவி என்று சொல்லலாமா, அது போல அவர் இருந்தார். அதாவது இமயமலையிலிருந்து வந்த ஒரு சாது திடீரென ஒரு பரபரப்பான சந்தைக்கு வந்தது போல அவருக்கு தோன்றியது. அதாவது செய்ய வேறு எதுவும் இல்லாததால் அந்த 3 நாட்களும் தொடர்ந்து யோக தியானத்தில் இருந்திருக்கின்றார் தாதி இருதய புஷ்பா அவர்கள். இந்த சூழ்நிலையை சமாளிக்க யோகம் மட்டுமே வழி அப்படின்ற உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் நினைத்திருக்கலாம், பாபா இது போல ஆகிவிட்டது, நான் திரும்ப வரலாமா அப்படின்ற. ஆனால் எதுவுமே கேட்கவில்லை. இப்படியாக 3ஆம் நாள் யாரோ ஒருவர் அவருக்கு சிறிது தண்ணீர் கொடுத்தார். அதுவே எல்லாம். அன்று உணவும் எதுவும் கிடைக்கவில்லை. பிறகு அந்த சந்நியாசி என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்டார். என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டார். அதற்கு தாதி இருதய புஷ்பா இப்படி பதில் சொன்னார். என்ன பதில் இருக்கும்? நான் யோகத்தையே காலை உணவாக கொண்டேன், யோகத்தையே நான் சாப்பிட்டேன், யோகத்தையே நான் குடித்தேன் என்று பதிலளித்தார். நிலையை புரிந்து கொண்ட அந்த சந்நியாசி சிறிது மாவை கொடுத்தார். ஆனால் அந்த மாவில் நிறைய மணல் நிறைய கலந்திருந்தது. அடுப்பில் சமைக்க எரிகரியும் கொடுத்தார், விறகு. கரியை எரிய வைத்ததும் அறை முழுவதும் புகை நிரம்பியது. அவர் சுட்ட அந்த ரொட்டி அதாவது சேற்றை போலவே இருந்தது, சேறு சகதி போல இருந்தது. மீண்டும் அவர் உண்ணாவிரதமிருந்து யோகத்தில் அமர்ந்தார். பிறகு சந்நியாசி உணவு சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்டார். அப்பொழுது சிறு கற்கள் நிறைந்திருந்த அந்த ரொட்டியை காட்டினார். சேறு போல இருக்குது அந்த ரொட்டி. பாபா ஏன் இப்படிப்பட்ட அனுபவத்தை அளித்தார் என்று அவர் ஒரு கணமும் சரி கவலைப்படவே கிடையாது. அவர் அமைதியாகவும் உறுதியாக இருந்தார். அதனால அவர் யோகமே அவருடைய உணவாகவும் தண்ணீரும் உற்சாகமும் மாறியது. அந்த நாட்களை அவர் யோகத்தின் ஆனந்தத்தில் முழு திருப்தியுடன் கழித்தார். இப்படியாக போய்கொண்டிருக்கின்றது. இன்னொரு மெகசானாவில் ஒரு கட்டிடம் கிடைத்தது. மெகசானாவில் ஒரு கட்டிடம் கிடைத்தது. அந்த வரலாற்றை பற்றி பார்க்கலாம். இது நாளை கூட தொடரும். அதாவது அந்த நாளில் மெகசானாவில் வாழ்ந்த ஒரு தம்பதியருக்கு பாபா தெய்வீக தூண்டுதல் அளித்திருந்தார். அதாவது என்னுடைய மகள் சித்தாபூருக்கு வந்திருக்கின்றார், நீங்கள் அவரிடம் செல்லுங்கள், அவர் மூலம் என்னுடைய ஞானத்தை பெறுவீர்கள். யாரு? சிவபாபா சொல்கின்றார். அவர்களுக்கு சிவபாபா கொடுத்த இந்த அனுபவத்தின்படி மறுநாள் என்ன செய்தார்கள்? காலை அந்த தம்பதியர்கள் சித்தாபூரில் உள்ள கோவிலுக்கு வந்தார்கள். அப்போ அவர்கள் தாதி இருதய புஷ்பை பார்த்ததும், நீங்கள் தான் பிரம்மகுமாரி, நேற்றிரவு உங்களை பற்றி தெய்வீக அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னார். பிறகு அவர்கள் அவரை மெகசானாவிற்கு வருமாறு அன்புடன் அழைத்தார்கள். அதற்கு தாதி இருதய புஷ்பை என்ன பதிலளித்திருப்பார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தலைமை நிலையத்திற்கு நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும், மவுண்ட் அபுல. அங்கிருந்து அனுமதி வந்தால் நான் வருகிறேன் என்று சொன்னார். பார்க்கலாம் நாளைக்கு என்ன அனுபவம் ஆக போகிறது. அந்த மெகசானா
பிரம்மகுமாரியோட அந்த அனுபவத்தை நாளைக்கு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அதாவது இறுதிய புஷ்பாவுடைய பயோகிராபி அப்படின்ற புத்தகத்திலிருந்து எப்படியெல்லாம் இந்த யஜ்யம் வளர்ந்திருக்கிறது பாருங்கள். வசதியான குடும்பத்தை விட்டு இந்த யஜ்யத்தில் அற்புதமாக பாபாவை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார் தாதி ராஜயோகினி, தாதி இறுதிய புஷ்பா அவர்கள். நேற்று கூட நாம் பார்த்தோம், 14 ஆண்டுகள் தவ வாழ்க்கையை வாழ்ந்து பிறகு சன்னியாசிகள் எப்படி பாபாவுடைய சேவைக்காக அழைத்தார்கள் என்று இன்றைக்கு நாம் பார்க்கலாம். சித்தாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது, மாநிலம். அங்கே ஒரு சாது சன்னியாசி வந்தார். அந்த சன்னியாசிக்கு ராஜயோக பாடத்தை கற்பிக்கும்படி பாபா தாதி இறுதிய புஷ்பாவிடம் சொன்னார். அப்போ தாதி அவர்கள் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் ஆத்மா, பரமாத்மா, கல்ப மரம், அதாவது சிருஷ்டியினுடைய சக்கரத்தும், திருமூர்த்தி, இது போன்ற அடிப்படை ராஜயோக பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்தார் அந்த சன்னியாசிக்கு. அப்போ அவர் எல்லாம் கேட்டுவிட்டு புறப்படும் முன்பாக அந்த சன்னியாசி பாபாவிடம் சொன்னார், தயவு செய்து சித்தாப்பூருக்கு யாரையாவது அனுப்புங்கள். அந்த ஊருக்கு ராஜயோக ஞானத்தை பரப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த ஊருக்கு சென்றவுடன் உங்களுக்கு தந்தி டெலகிராம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். யாரு? அந்த சன்னியாசி. சிறிது நாட்களுக்கு பிறகு சித்தாப்பூரிலிருந்து அவர் 2 தந்திகளை அனுப்பினார் பாபாவிற்கு. அதன் பிறகு பாபா அனைவரிடம் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சித்தாப்பூருக்கு செல்ல தயாராக இருங்கள். ஒருவேளை உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் கையை உயர்த்த வேண்டாம். சித்தாப்பூருக்கு செல்ல தயாராக இருப்பவர் கையை தூக்குங்கள் அப்படின்னு கேட்டார். ஆனால் பாபா கேட்டவுடன் அங்கு யாரும் கையை உயர்த்தவில்லை. அப்பொழுது தாதி இறுதி புஷ்பா அவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்க தயாரானார். ஆனால் மறுநாளே தீபாவளி இருக்கிறது. அன்று பிரம்மா பாபாவையும் மம்மாவையும், அதாவது நாராயணர் மற்றும் மகாலட்சுமி அந்த அலங்காரத்தில் அலங்கரித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது மறுநாள் தீபாவளி கொண்டாட்டம். இதையெல்லாம் சிந்தித்த பாபா தாதி இறுதிய புஷ்பாவிடம் கேட்டார், குழந்தாய், அந்த சன்னியாசிக்கு பாடம் எடுத்தது நீதான். அதனால நீயே சென்று அந்த சேவையை வலுப்படுத்துவது நல்லது அப்படின்னு சொன்னார். யாரிடம்? தாதி இறுதிய புஷ்பாவிடம். சரி, அவர் என்ன சொன்னார்? நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பாபா உடனே கேட்டார் ஒரு கேள்வி, குழந்தாய், நீ மனப்பூர்வமாக சொல்லவில்லை, நீ வாயால் மட்டும்தான் தயார் அப்படின்னு சொல்கிறாய் அப்படின்னு பாபா கேட்டார் தாதி இறுதிய புஷ்பாவிடம். அதனால உனக்கு 35 மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் தாதி இறுதிய புஷ்பாவுடைய உள்ளத்தில் வீர உணர்வு எழுந்தது. 100க்கு 100